பை நிறைய நல்ல தகவல்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில மக்கள் பிறரிடம் சொல்லக்கூடாத, பகிரக்கூடாத விஷயங்கள்னா என்ன சொல்லுவீங்க? அதனால பார்த்தீங்கன்னா, அந்த உனக்கு வர்றதும் தடையப்பட்டுரும். அதனால சொல்லுவாங்களா, இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் உனக்குள்ளே நீ வச்சுக்கோ, இன்னொருத்தங்கிட்ட பகிர்ந்துடாத. அது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்தில் முடியும். இதுதான் உண்மை. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு மனிதன்கிட்ட சொல்லக்கூடாது நிறைய இருக்குது. ஜென்ரலான அன்னாட வாழ்க்கையில் ஒரு 5 விஷயம் இருக்குது. அதை மட்டும் சொல்லாமல் இருந்தாலே போதும். 5-6 விஷயம். முதல் விஷயம், வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அட்வான்ஸாக கட்டிட்டேன், ரீஸ்ட் ஆக போகுது, எது சொன்னாலுமே கண்டிப்பாக ரீஸ்டே ஆகாது. ஏன்னா அந்த ஒருத்தர் ஒரு விதமான அவங்க கூட பின்னாடி பலன் ஒன்று இருப்பான். அவனு சொல்லுவா, இது பண்ணலாம், இதை பண்ணாத, அவங்க கூட பழகாத, அவங்க கூட செய்யாத, அவனுக்கு சரியாக படலைன்னு சில பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு அவன் பழகிறது சரியாக தெரியலன்னுவாங்க. அவன் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் 20 வருஷம் ஃப்ரெண்டுன்னுவான். 20 வருஷம் ஃப்ரெண்டு வந்த மனைவி 20 நாளில் அவனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிடுவான். மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பை நிறைய நல்ல தகவல்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில மக்கள் பிறரிடம் சொல்லக்கூடாத, பகிரக்கூடாத விஷயங்கள்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி மக்களுக்கும், அது முக்கியமாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆண்களுக்கும் தான். நம்ம ஆளுங்க வாங்கிறதுக்கு முன்னாடி வாயாலே வடை சுட்டுருவாங்க. வரமுன் காப்புன்றது பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிரச்சனையை. ஆனால் நம்ம ஆளுங்க வரத்துக்கு முன்னாடி புக் பண்ணும்போதே வாங்கிட்டேன்ருவாங்க. ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்தாலே வேலை வந்துடுச்சு, நான் ஃபாரினில் இருக்கேன்ருவாங்க. அந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் சொல்லி பார்த்திங்கன்னா அதனால் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா தடைகள் வரும். ஏன்னா சொல்லிட்டேன்னு வந்துட்டு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மாத்மமாக ஒரு ஓப்பனாக பேசுவீங்க. ஆனால் அது எதிராளி என்ன நோக்கத்தில் கேட்பாங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கலையே, அவங்க கூட தானே படித்தோம், அவங்க கூட தான் நம்மளும் சுற்றுறோம், நம்மளுக்கு வரலையன்ற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த உனக்கு வர்றதும் தடையப்பட்டுரும். அதனால் சொல்லுவாங்களா, இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் உனக்குள்ளே நீ வச்சுக்கோ, இன்னொருத்தங்கிட்ட பகிர்ந்துடாத. அது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்தில் முடியும். இதுதான் உண்மை. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு மனிதன்கிட்ட சொல்லக்கூடாது நிறைய இருக்குது. ஜென்ரலான அன்னாட வாழ்க்கையில் ஒரு 5 விஷயம் இருக்குது. அதை மட்டும் சொல்லாமல் இருந்தாலே போதும். 5-6 விஷயம். முதல் விஷயம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த சண்டைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அது பெண்ணோட ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை ஆணோட ஃப்ரெண்டுக்கிட்டோ தயவு செஞ்சு முதல்ல ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் 2 பேருக்கு நான் அடித்தாலும் ஒடித்தாலும் பிடிச்சாலும் சரி, உங்களுக்குள்ளேயே முடிச்சிருங்க. அப்படி உங்களுக்குள்ளே பிடிக்கல, பிரிஞ்சுட்டா கூட சரி, உங்கள் மனசுக்குள்ளே வச்சிக்கலன்னு ஒருத்தரை விட்டு கொடுத்து ஒருத்தர்கிட்ட பேசாதீங்க. உன் மனைவி விஷயத்தை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ ஷேர் பண்ணாத. உன் ஹஸ்பண்ட் விஷயம் நீ உன்னோட ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணாத. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிஞ்சிருக்க மாதிரி தெரியும். நாளைக்கு நீங்கள் ஒன்றா சேர்ந்து போகும்போது அவங்க கூடயே நீங்கள் பண்ணும்போது, அவனை பற்றி நீ இவ்வளோ பேசியிருந்தியே, இவனை பற்றி இவ்வளோ பேசினியே, திருப்பி அவங்க கூட வாழ்றேன்னு அவங்க மனசில் ஒரு எண்ணங்கள் போகும். புரியுதுங்களா? இன்றைக்கி நீங்கள் சண்டையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவத்தில் முன்னாடி பேசுகிறீங்க, ஆப்போசிட்டில் அதை மறக்க மாட்டான், சொல்லிங்க உட்காந்துரும், அடி மறைஞ்சிருவாங்க. அதனால் தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க. அது நல்லதோ கெட்டதோ ஷேர் பண்ணாதீங்க. 2வது, உங்களோட வருமானத்தையும் தயவு செஞ்சு யார்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீங்கள் நல்லா சொல்லுவீங்க, நீங்கள் நல்லா கம்பெனியில் சூப்பராக இருக்குது, 50,000 சம்பளம், நல்லா ஐடியில் வேலை, 75,000 மாதம் அப்படின்னுவேன். மறு மாதம் பார்த்தீங்கன்னா 50,000 ஆகிடும், இல்லை வேலையே போயிடும். ஏன்னா நீ சொல்கிற நேரம் இருக்குது, இடம் ஏவல் பொருள்னு சொல்லுவாங்க. கேட்குற நபர் எப்படிப்பட்டாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நல்ல உணத்தோடு சொல்லுவீங்க, ஆனால் அவன் என்ன உணத்தில் பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட சம்பளத்தை ஷேர் பண்ணாதீங்க. 3வது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என் கடையில் நல்ல வியாபாரம் போய் 5,000 போட்டால் 10,000 எடுத்துகிட்டு போகிறேன், தயவு செஞ்சு சொல்லாதீங்க மக்களே. எல்லாத்துக்கும் ஒன்று தான். நீங்கள் சொல்லும்போது உங்களோட நல்ல உணத்தை நீங்கள் சொல்கிறீங்க. எதிராளி ஒருத்தனும் உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், அப்பா கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அண்ணன் தம்பி கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. உன் பர்சனல் நீ ஏன் சொல்கிற, பர்சனல்னு வச்சுக்கோ. எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் அதில் மெமரின்னு ஒன்று இருக்கணும், அதில் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி உன்னோட மெயின் செட்டு, உன்னோட விஷயத்தை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ, வெளியில் ஷேர் பண்ணாத. என்றைக்குமே அது கெடுதல் தான். ஸோ உன்னோட வருமானத்தையும் அந்த கடை வியாபாரத்தையும் எனக்கு இவ்வளோ வியாபாரம் ஷேர் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி 4வது ஒரு விஷயம், ஒரு இடத்த வாங்க போகிறீங்களா, பார்த்து வாங்கி ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம், அது ஒன்று சொந்தமானதுக்கப்புறம் மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் இடம் வாங்கிட்டேன் மச்சான், இடம் வாங்கிட்டேன் நண்பரே, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சொந்தத்துக்கிட்ட சொல்லுங்கள்,
நண்பர்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அட்வான்ஸாக கட்டிட்டேன், ரீஸ்ட் ஆக போகுது, எது சொன்னாலுமே கண்டிப்பாக ரீஸ்டே ஆகாது. ஏன்னா அந்த ஒருத்தர் ஒரு விதமான அவங்க கூட வந்து பின்னாடி பலன் ஒன்று இருப்பான். 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் 10 ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கெட்டவன்னு சொல்ல முடியாது, 10 நல்லவனும் சொல்ல முடியாது. ஒருத்தன் தவறான ஒருத்தன் இருப்பான், கெட்ட உணத்துலேயே உங்கள்கிட்ட பழகிட்டு இருப்பான். அது நண்பராக இருந்தாலும் சரி, கூட வேலை செய்கிறவளாக இருந்தாலும் சரி, ஏன் மாமா மச்சான் அண்ணன் தம்பி யாரானா இருக்கலாம். நான் இவங்க தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஸோ ஒரு கெட்டவன் கூடியே ஒரு நல்லவன் கூட ஒரு கெட்டவன் இருப்பாமா. ஒரு குடும்பத்தில் ஒரு கெட்டவனாவது இருப்பான், கெட்ட உள்ளத்தோடு இருப்பான். கெட்டவனா நான் தப்பான மீனிங்கில் சொல்ல, சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் ஆக மாட்டான், அந்த எண்ணங்கள் வந்து எண்ணம் இருக்காது, நல்ல எண்ணம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பான். அதனால் வந்து இடம் வாங்கணுமா சொல்லாதீங்க. அதே மாதிரி ஒரு வாகனம், ஒரு கார் வாங்க போகிறீங்களா, பார்த்து செலக்ட் பண்ணி ரீஸ்ட் ஆகி ஷோரூம் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். முன்னாடி நண்பர் தானே, அண்ணன் தானே, தம்பி தானே, கெத்தாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா கெத்து வெத்தாக போயிடும், வாங்கவே முடியாது, வாயை வச்சுருவானுங்க. அதையும் ஷேர் பண்ணாதீங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்திருக்குன்னா அது ப்ரமோஷன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள். ப்ரமோஷன் வரப்போது முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சின்னா வர வேண்டிய ப்ரமோஷனும் வராது. சம்பளம் உயர்வு, பதவி உயர்வு, பொருள் எதுவாக இருந்தாலும் சரிம்மா, கணவன் மனைவிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், அப்பா அம்மாவுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்டோ அண்ணனோ தம்பியோ தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எதெல்லாம் நீங்கள் முன்னாடி சொல்லியிருப்பீங்களோ அது எதுவுமே நடந்திருக்காது. 10ல் ஒருத்தர் நடக்கலாம், 9 பேர் 100% ஃபெயிலர் தான். அவன் நினச்சிட்டு இருப்பான் ஏன் வரலன்னு. ஆனால் கூடியே தான் விஷத்தை வச்சுருப்பானுங்க, பாய்சன் மாதிரி. என்னைக்கும் பாய்சன் கண்ணுக்கு தெரியாதுன்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க கேட்டால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஏன்னா எல்லாரும் சிரித்த மாதிரியே நல்ல மாதிரியே காமிச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தனிப்பட்ட முயற்சிக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் அப்டேட் ஆகுறீங்கன்னா, அப்டேட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே கிடச்சதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் ப்ரமோஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள். இவ்வளோ தான் சொல்ல வருது. நடக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என்னை கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணோம்னா நல்லது தான், ஆனால் தன் கணவன் மனைவிக்குள்ளே ஷேரிங் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுறது நல்லதாக கேட்டால் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுவாள். அது மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட சொல்லுங்கள், கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுறது சரியா இல்லையான்னு மனைவிக்கு சின்ன வயசாக இருந்து புருஷனுக்கு அதிகமான வயசாக இருந்தாலுமே ஆனால் அனுபவம் மனைவிக்கு இருக்கும். அவன் சொல்லுவாள், இது பண்ணலாம், இது பண்ணாத, அவங்க கூட பழகாத, அவங்க கூட செய்யாத, அவனுக்கு சரியாக படலைன்னு சில பார்த்துருக்கீங்களா சொல்லுவாங்க. இல்லைங்க எனக்கு அவன் பழகிறது சரியாக தெரியலன்னுவாங்க. அவன் சொல்லுவான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் 20 வருஷம் ஃப்ரெண்டுன்னுவான். 20 வருஷம் ஃப்ரெண்டு வந்த மனைவி 20 நாளில் அவனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிடுவான். ஆனால் கூடிய இருக்க 20 வருஷம் ஃப்ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவன் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பான். ஆனால் வந்த மனைவி அவனை 10 கண்ணோட்டத்தில் பார்ப்பான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கள், லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். இவன் கேட்க மாட்டான், ஏமாத்திட்டு போனான், அப்பயே நான் சொன்னேன்டான்னுவான். லாஜிக்கா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா? ஸோ அதனால தான் வர முன் காப்போம். ஸோ எந்த ஒரு விஷயமானோ எந்த நல்லதோ கெட்டதோ தயவு செஞ்சு யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் மனசுலேயே வைங்க, சாதிங்க, வாழ்க்கையில் நல்லா வாழுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பாக சொன்னீங்க பாய். ஏன்னா இது கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு தேவை. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த விஷயத்தை பகிரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு போக முடியும். அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.